கிரிக்கெட்ல கடைசி பால்ல கூட என்ன மிராக்கிள் வேணாலும் நடக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் தான் இந்திய T20 அணி உலகக்கோப்பைக்கு அறிவிச்சிருக்காங்கல்ல, அதுல நடந்திருக்கு. லாஸ்ட் மினிட்ல நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத வகையில இந்திய அணியில இடம்பெற்றிருக்காங்க சில வீரர்கள். அவங்க யார் யாரு, இந்த T20 ஸ்குவாட் எப்படி இருக்கு, 2024ல சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கும் இந்த அணிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, அதுல இருந்த யாரெல்லாம் இதுல இருக்காங்க, யாரெல்லாம் இல்ல, புதுமுகங்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இப்படின்னு நிறைய தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல டீம் அனௌன்ஸ்மெண்ட்ல இடம்பெற்ற முக்கியமான விவரங்களை பார்த்தலாம். அதாவது அந்த 15 பேர் கொண்ட பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த முறை பார்த்தோம்னா நிறைய வீரர்கள் வந்து புதுசா என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில இஷான் கிஷனோட பெயர் அப்படிங்கிறது பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் வந்து மேஜரா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. திடீர்னு பார்த்தோம்னா இல்ல ஜிதேஷ் சர்மா தான் வந்து பிளேயிங் 11ல இடம்பெற போறாரு அப்படின்னு கடந்த 4-5 மாதங்கள்ல இந்தியாவோட T20 ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டா தான் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த முறை வந்து சஞ்சு சாம்சன் தான் டீமோட மெயின் விக்கெட் கீப்பர், செகண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா இஷான் கிஷன் இருப்பாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இஷான் கிஷனுக்கு வந்து சாதாரணமா கிடைச்சிடல அப்படிங்கிறதும் நம்ம இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அவரை இந்தியாவோட அந்த ஒப்பந்த பட்டியல் இருக்கும்ல BCCI, அந்த பட்டியல்ல இருந்தே இவரோட பெயரை வந்து நீக்கி இருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தோம்னா தொடர்ந்து இந்திய அணியில் இவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் IPLல வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ரொம்ப காலமாக விளையாடிட்டு இருந்தாரு. மெகா ஏலத்தின் போது தான் இவர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு போனாரு. அந்த சீசனும் வந்து அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்காத ஒரு சீசனாக தான் இருந்தது. அதனாலேயே வந்து இந்திய அணிக்கு அவர் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியா மங்கிட்டே வந்தது. இந்த சூழல தான் வந்து அந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகி இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு மாத காலம் பார்த்தோம் அப்படின்னா சையத் முஸ்டாக் அலி கோப்பை வந்து நடந்தது. இந்த கோப்பைக்கு வந்து ஜார்க்கண்ட் அணியோட கேப்டனா இஷான் கிஷன் செயல்பட்டாரு. அந்த அணியோட கேப்டனா அந்த அணிக்கு ஒரு கப்பையும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் ஃபைனல்ஸ்ல ஒரு செஞ்சுரியும் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஃபைனல்ஸ் மட்டும் இல்லை, இந்த தொடர் முழுக்கவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒன்றா இருந்தது. இது மட்டும் இல்லை, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எல்லா வகையான ஃபார்மேட்லையுமே வந்து இஷான் கிஷன் தொடர்ச்சியாக விளையாடுறது மட்டும் இல்லாமல் அங்கே தனக்கான இடத்தை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே வந்தார். கடின உழைப்போட பலனாதான் அவருக்கு இப்போ உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மேஜர் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி இந்திய அணியோட துணை கேப்டனா சுப்மன் கில்லோட பெயர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருந்தது. இந்த முறை துணை கேப்டன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் இல்லாமல் டீமோட பட்டியல்லையே அவரோட பெயர் வந்து இடம்பெறல அப்படிங்கிறதும் வந்து கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருந்தது. ஏன்னா பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் கேப்டனான சூரியகுமார் யாதவ் பெயர் வந்ததும் அடுத்ததான் சுப்மன் கில்லோட பெயர் தான் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, இப்படிதான் பெயர்கள் போயிட்டே இருந்தது. திடீர்னு அக்ஷர் பட்டேலோட பெயர் வரும்போது அவர் தான் வந்து துணை கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்தது. கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி தலைமை தேர்வுக்குழு உறுப்பினரான அஜித் அகர்கர் கிட்ட கேள்வியும் முன்வைக்கப்படுது. அதுக்கு அவர் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வரியில பதில் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஹி ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் அப்படின்னு. அதாவது இவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இவரை வந்து நீங்க ஓப்பனிங்ல இறக்கி விடுறீங்க, அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் வந்து நீங்க பெஞ்ச் பண்றீங்க, இல்லைன்னா அவருக்கு 5வது இடத்துலலாம் இறங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியா எழுந்துட்டு இருந்தது. இதோட பிரதிபலனா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை சுப்மன் கில் டிராப் பண்ணப்பட்டிருக்கிற விஷயம் வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது கூடவே சேர்த்து அஜித் அகர்கர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் இடம்பெறாதது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. கடந்த உலகக்கோப்பையில கூட தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அதனால இதை வந்து பெருசுப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, மற்றபடி அவர் ஒரு எப்படிப்பட்ட பிளேயருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த உலகக்கோப்பையில் இடம்பெற்ற வீரர்களில் இந்த முறை இடம்பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 வீரர்கள் வந்து 2024 சாம்பியன் அணியில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த முறையும் வந்து அணியில் இருக்காங்க. இதில் முதல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டனான சூரியகுமார் யாதவ். இவருக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் இடம்பெற்றிருக்காரு இப்போவும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே இருக்காரு. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா இடம்பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவ் இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் 3 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ துணை கேப்டனாக இருக்கிற அக்ஷர் பட்டேல், அர்ஷ்தீப் சிங், இவங்க எல்லாருமே வந்து டீமில் இடம்பெற்றிருக்காங்க.
இப்போ வந்து ஏற்கனவே இருந்த டீம்ல இருந்து இந்த முறை வந்துட்டு புதுசா வாய்ப்பு கிடைச்சவங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து இளம் வீரர்களாக தான் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த உலகக்கோப்பை வந்து 2024 வந்து ஒரு ஐபிஎல் சீரீஸ்க்கு அப்புறமா வந்து நடந்ததுல, அந்த ஐபிஎல் சீரீஸ்ல யாரெல்லாம் வந்து சூப்பர் டூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் தான் வந்து அந்த முறை வந்து T20 உலகக்கோப்பை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்திய அணியில் தொடர்ச்சியாக இடம்பெற ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்கள தான் இந்த முறை வந்து நிறைய பேருக்கு இந்திய அணிக்குள்ள வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமான நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா. T20 உலகக்கோப்பைக்கு அப்புறமா, அதாவது ரோஹித் விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்திய அணியில இவருக்கு தொடர்ச்சியா வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. கிடைத்த வாய்ப்புகளை வந்து சரியா பயன்படுத்திட்டு வராரு அப்படிங்கிறதும் அவர் வந்து இந்த முறை T20 உலகக்கோப்பையில் இடம்பெறதுக்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. இவருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை வந்து இவருக்கு நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்கணும், ஆனால் எங்களுக்கு வந்து அவர் எங்கே வந்து விளையாட வைக்கிறதுனே தெரியல, இவரை வந்து நாங்கள் வந்து வேறு ஆப்ஷனே இல்லாமல் தான் வந்து டீமில் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னு ரோஹித் சர்மாவே வந்து ரொம்ப வெக்ஸாகி சொன்ன ஒரு வீரர் வந்து ரிங்கு சிங். ஏன்னா அவருமே வந்து அந்த ஐபிஎல்ல பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக வந்து இவர் வந்து ஸ்குவாடில் இடம்பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த முறை வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதற்கு பதிலாக இந்த தடவை வந்து அவர் டீம் இடம்பெற்றிருக்காங்க. இதை தாண்டி கடந்த 2024 T20 உலகக்கோப்பையோட ஸ்குவாடு வரும்போது வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாடு வீரர்கள் யாருமே இல்லையே, ஒருத்தருக்கு கூடவா வாய்ப்பு கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுந்தது. இந்த முறை ஒன்றும் இல்லைங்க, 2 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று யாருன்னா வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா இவர் வந்து தொடர்ச்சியாக இந்திய அணியில் இப்போ விளையாடிட்டு வராரு. ஸோ இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எலமெண்ட்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரும் வந்து அணியில் இடம்பெற்றிருக்காரு அப்படிங்கிறதா இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் வந்து ப்ராபபிள் 15 மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பேசப்படும் போது எய்தர் வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லைன்னா ரிங்கு சிங், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து பொய்யாக்கும் விதமாக 2 பேருக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திலக் வர்மா. திலக் வர்மாவோட பிளேஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் எல்லா மேட்ச்லையுமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சேவராக இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்திய அணியோட காப்பானாக இருந்திருக்காரு மிக முக்கியமான போட்டிகள் எல்லாம். அது வந்து அவர் விளையாடக்கூடிய ஒரு நாள் போட்டியாக இருந்தாலும் சரி, T20 போட்டிகளாக இருந்தாலும் சரி, கடைசியாக இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக நடந்த அந்த கடைசி T20 போட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் கூட இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்திய அணிக்கு வந்து எல்லா வகையிலுமே கை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருந்திருக்கு. அப்படிங்கிறனால திலக் வர்மாக்கு இந்த முறை வந்து உலகக்கோப்பையில் விளையாடும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதற்கு அப்புறமா பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணாவுமே வந்து இந்திய அணியில் கடந்த சில காலங்களாக வந்து குறிப்பாக கௌதம் கம்பீரோட வருகைக்கு பிறகு இந்திய அணியில் T20 ஃபார்மேட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற ஆரம்பித்தார். டெஸ்ட்லேயும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு நாள் அணியிலும் இடம்பெறார். அதாவது 3 வகையான கிரிக்கெட் ஃபார்மேட்லையும் இந்திய அணிக்காக விளையாடக்கூடிய ஒரு சில வீரர்களில் ஹர்ஷித் ராணாவும் ஒருத்தராக இருக்கார். ஸோ அந்த காரணமாக தான் அவருக்கு வந்து இந்த முறை T20 உலகக்கோப்பையிலையும் வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி பெருசாக சொல்லணும் அப்படின்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த சீசனில் இடம்பெற்று இந்த சீசனில் இடம்பெறாதவர்கள் அப்படிங்கிற பட்டியல் தான் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா SSV ஜெய்ஷ்வால். ஏன்னா இவருக்கு வந்து கடந்த முறை மாற்று ஓப்பனர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இவரை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்திய அணிக்காக ஒரு பக்கம் விராட் கோலி, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இன்கேஸ் ஏதாவது அப்படின்னா ஒரு பேக்கப் ஓப்பனராக இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக தான் SSV ஜெய்ஷ்வால் இருந்தார். ஆனால் அதுவுமே வந்து நிறைய பேருக்கு SSV ஜெய்ஷ்வால் மாதிரியான ஒரு வீரரை வந்து நம்ம வந்து பெஞ்ச் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தோம்னா அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதற்கு வந்து ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட காரணம் என்னவா இருந்தது அப்படின்னா ஏற்கனவே சொன்னதான், ஏன்னா சுப்மன் கில் இருக்காரு, அதனால ஜெய்ஷ்வால் வந்து டீமில் இடம்பெற மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இஷான் கிஷன் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறனால அவரை வந்து இவங்க சொன்னது வந்து நான் வந்து ஒரு செகண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா அவர் தான் பேக்கப் ஓப்பனராகவும் இந்திய அணிக்கு இருக்க போறாரு அப்படிங்கிறதும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சஹல் தான் வந்து கடந்த முறை வந்து ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸில் இருந்தாங்க. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவ் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்திருக்காரு சஹலுக்கு பதிலாக. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது இந்திய அணியில். அதற்கு அடுத்த வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு வீரர். அவர் யாருன்னா முகமது சிராஜ். கடந்த முறை உலகக்கோப்பை ஜெயிச்ச இந்திய அணியில் இவர் வந்து இடம்பெற்றிருந்தாரு. ஆனால் இந்த முறை வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட இடத்த தான் இப்போ ஹர்ஷித் ராணா வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முகமது சிராஜை முழுக்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு வீரராக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது வந்து பிளானிங்
அப்படிங்கிறத தாண்டி நமக்குமே கண்கூடா தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா பார்த்தோம்னா அவர் வந்து ஓடிஐல அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல, T20லயும் கிடைக்கிறது இல்ல. டெஸ்ட் டீம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா சிராஜோட பெயர் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே முக்கியமான ஒரு வீரர் அப்படின்னா அது நிச்சயமா ரிஷப் பண்ட் தான். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில ரிஷப் பண்ட் வந்து இந்திய அணிக்கு ஒரு டெஸ்ட் பிளேயரா மட்டுமே இப்போ வந்து கடந்த காலங்களில் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா T20 உலகக்கோப்பையில் அவர் வந்து இருந்திருக்காரு. ஆனால் இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா 15 பேர் கொண்ட பட்டியலில் கூட ரிஷப் பண்டோட பெயர் இடம்பெறல. இது 15 பேர் கொண்ட பட்டியல் அப்படிங்கிறத தாண்டி இதற்கு முன்னாடி நடந்த T20 தொடர்களில் கூட ரிஷப் பண்டோட பெயர் அப்படிங்கிறது இடம்பெறுது தொடர்ச்சியாக வந்து தவிர்க்கப்பட்டுட்டே வந்தது. இதற்கு காரணம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரை வந்து ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு நாள் அணியில் ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுது. அதாவது அவரோட பெயர் வந்து இருக்கும் 15 பேர் கொண்ட பட்டியல் அப்படிங்கிறது வெளியாகும் போது, அதுவும் குறிப்பாக வந்து துணை கேப்டன் அப்படின்லாம் போட்டு கூட அவரை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் அவரை வந்து விளையாடவே வைக்கிறது இல்லை ஒரு நாள் போட்டி அப்படின்னு வரும்போது. குறிப்பாக இப்போ நடந்து முடிந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இந்தியாவோட மெயின் விக்கெட் கீப்பராக KL ராகுல் தான் செயல்பட்டார். அதனால பிளேயிங் லெவனில் ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படல. ஸோ இப்படியாக இந்திய அணியை ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2024 உலகக்கோப்பையில் விளையாடின இந்திய அணியிலிருந்து 8 பேர் வந்து 2026 உலகக்கோப்பையில் விளையாட இருக்காங்க. 7 பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அதற்கு பதிலாக முதல் முறையாக வந்து 7 பேர் வந்து T20 உலகக்கோப்பையில் விளையாடும் வாய்ப்பை வந்து பெற்றிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் முதல் முறை இந்தியாவோட T20 உலகக்கோப்பைக்கான வீரர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மாவோட பெயர் இடம்பெறாத ஒன்று அப்படின்னு சொல்லணும். ஏன்னா முதல்ல 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடங்கினதுல இருந்து கடந்த உலகக்கோப்பை வரைக்கும் எடுத்துட்டோம்னா மொத்தம் 9 எடிஷன் நடந்திருக்கு. இது எல்லாத்துலேயுமே வந்து ரோஹித் சர்மா ஒரு அங்கமாக இருந்திருக்காரு. இந்த முறை அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனால அவர் இல்லாமல் நடக்கக்கூடிய முதல் உலகக்கோப்பையாகவும் இது இருக்க போகுது. இப்போ 15 பேர் கொண்ட பட்டியல் அறிவிச்சிருக்காங்கல்ல, இந்த பட்டியலில் இந்தியா மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா இந்திய அணியினால மாற்றம் செய்ய முடியும். அதற்கான காலக்கெடு அப்படிங்கிறது முதல் போட்டி February 7ஆம் தேதி தொடங்க இருக்குல்ல, அதற்கு முன்னாடி வரைக்கும் அதாவது February 6ஆம் தேதி வரைக்கும் இதில் ஏதாவது மாற்றங்கள் இந்திய அணி பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஒன்று விளையாட இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தொடரும் இருக்குது. இதில் ஏதாவது பிளேயருக்கு இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஏற்பட்டால் இந்திய அணியில் மாற்றம் வந்து வேற வீரர்கள் உள்ள வரதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது.